Dear Appa and Amma, this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. வணக்கம். செய்திச் சுருக்கம். வரியாக பெறப்படும் ஒவ்வொரு பைசாவும் மக்கள் நலனுக்காக செலவழிக்கப்படும். மோடி. ஆந்திராவின் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டத்தின் பாலசமுத்திரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தேசிய சுங்கம், மறைமுக வரிகள் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு அகாடமியை பிரதமர் மோடி நேற்று துவக்கி வைத்தார். அப்போது கடந்த 10 ஆண்டுகளில் தொடங்கப்பட்ட வரி சீர்திருத்தங்களை குறிப்பிட்டு பேசினார். வரி செலுத்துவோரின் பணம் முறையாக பயன்படுத்தப்படுகிறது. வரியாக வசூலிக்கப்படும் அந்த பணம் பல்வேறு வடிவங்களில் மக்களை திரும்பிச் சென்றடைகிறது. 2014 என் தலைமையிலான அரசு பதவியேற்ற பின் நாட்டு மக்களின் 2.5 லட்சம் கோடி ரூபாய் வரி பணம் சேமிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு ஆவணங்களிலிருந்து 10 கோடி போலி பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. கடந்த 10 ஆண்டுகளில் ஏழைகள், விவசாயிகள், பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. இன்று மத்திய அரசு அனுப்பும் ஒவ்வொரு பைசாவும் சம்பந்தப்பட்ட பயனாளியின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. ஊழலுக்கு எதிராகவும் ஊழல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் இந்த அரசு முன்னுரிமை அளித்து வருகிறது. வரிகளில் பல்வேறு சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது என பிரதமர் மோடி குறிப்பிட்டார். விறுவிறு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அமைச்சர் உதயநிதி துவக்கி வைப்பு. அவனியாபுரம், பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிகளை தொடர்ந்து காணும் பொங்கலை முன்னிட்டு இன்று மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது. அமைச்சர் உதயநிதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக கலெக்டர் சங்கீதா தலைமையில் மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி ஏற்றனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் மொத்தம் 1200 காளைகளும் 800 வீரர்களும் களம் காண உள்ளனர். முதலிடம் பிடிக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் காளைகளுக்கும் கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. மேலும் இருசக்கர வாகனங்கள், சைக்கிள்கள், பீரோ, கட்டில், மெத்தை, தங்க காசுகள், பட்டு புடவைகள் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட உள்ளது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை 10 சுற்றுகளாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சுற்றிலும் 60 வீரர்கள் களமிறங்க உள்ளனர். அசம்பாவிதங்களை தவிர்க்க 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். 90 பேர் கொண்ட மருத்துவ குழுவும் 70 பேர் கொண்ட கால்நடை மருத்துவ குழுவும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். 75 கிலோ இளவட்ட கல்லை அசால்ட்டாக தூக்கிய பெண்கள். சென்னையை அடுத்த படூரில் ஊராட்சி மன்றம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடந்தது. இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர்கள் இணைந்து மண்பானையில் பொங்கல் வைத்து விழாவை துவக்கினர். தொடர்ந்து சிறுவர், சிறுமியர், ஆண்கள், பெண்களுக்கு போட்டிகள் நடத்தப்பட்டன. பிரத்யேகமாக பெண்களுக்கு இளவட்ட கல் தூக்கும் போட்டி நடந்தது. இதில் ஆர்வமுடன் பல பெண்கள் கலந்து கொண்டனர். 75 கிலோ இளவட்ட கல்லை சிலர் அசால்ட்டாக தூக்கி வீசி வியப்பில் ஆழ்த்தினர். இளவட்ட கல் தூக்கிய பெண்களுக்கு 3000 ரூபாய் மற்றும் பாத்திரம் பரிசு வழங்கப்பட்டது. டாடா ஏஸ் வாகனத்தை கயிறு கட்டி பல்லால் இழுக்கும் போட்டியில் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. சிறுவர்களுக்கான இட்லி சாப்பிடும் போட்டி நடத்தப்பட்டது. உரியடி, கயிறு இழுத்தல், மியூசிக்கல் சேர், மெதுவாக சைக்கிள் ஓட்டுவது உள்ளிட்ட 18 வகையான போட்டிகள் நடத்தப்பட்டது. வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கார்னிவல் கட்டுமர போட்டியில் மீனவ கிராமத்தினர் உற்சாகம். புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் காரைக்காலில் கார்னிவல் திருவிழா நடந்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அரசல் ஆற்றில் கட்டுமர போட்டி நடந்தது. அரசல் ஆற்றின் மதகடி பாலம் முதல் கடற்கரை வரை 2 கிலோமீட்டர் தூரம் போட்டி நடத்தப்பட்டது. மண்டபத்தூர், காளிக்குப்பம், அக்கம்பேட்டை உள்ளிட்ட 11 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்றன. போட்டியை கலெக்டர் குலத்துங்கன் துவக்கி வைத்தார். கட்டுமரத்தில் போட்டியாளர்கள் துடிப்புடன் துடுப்பை போட்டு இலக்கை நோக்கி முன்னேறினர். கலைச்சி வரவ போட்டு நோக்கி ஒரு பாய்
இதில் காளிக்குப்பம் அணி முதல் பரிசை தட்டி சென்றது. மண்டபத்தூர் அணி 2ஆம் பரிசையும், கிளிஞ்சல்மேடு அணி 3ஆம் பரிசையும் பெற்றன. வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஜிடி நாயுடுவை அவமதித்த திமுக, பெயரை மீட்டுக் கொடுத்த பாஜ. கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் பிரபல விஞ்ஞானி ஜிடி நாயுடு பெயரில் தெரு உள்ளது. அந்த தெருவின் பெயர் பலகையில் இருந்த நாயுடு என்ற வார்த்தையின் மீது திமுக பிரமுகர் ரகுநாத் என்பவர் மை பூசி அழித்தார். திமுக ஆட்சியில்தான் போக்குவரத்து கழகங்களுக்கு வைக்கப்பட்டிருந்த ஜாதி தலைவர்களின் பெயர்கள் மாற்றப்பட்டன. எதிலுமே ஜாதி பெயர் இருக்கக்கூடாது, சமத்துவம், சமூக நீதி எதிலும் இருக்க வேண்டும். எனவே நாயுடு என்றிருந்ததை கருப்பு மைப்பூசி மறைத்தேன் என கூறினார். இந்த செயலுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. ஜிடி நாயுடுவின் பெயர் மீண்டும் அதே நிலையில் தொடராவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என பாஜவினர் எச்சரித்தனர். பாஜ தொழில் பிரிவு மாநில துணைத் தலைவர் செல்வகுமார் மாநகராட்சி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசினார். அதைத் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் ஜிடி நாயுடு என்ற முழு பெயருடன் உள்ள பெயர் பலகையை வைத்தனர். வசூல் செய்யும் ஆசிரியர்கள், தேர்வுத்துறை கிடுக்குப்பிடி. தமிழக பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தில் 10ஆம் வகுப்பு +1 மற்றும் +2 பொதுத் தேர்வு விடைத்தாள்களை திருத்துவதற்கான முகாம்கள் குறிப்பிட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் அமைக்கப்படும். அரசு மற்றும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் மதிப்பீட்டு பணியில் ஈடுபடுவர். 10ஆம் வகுப்புக்கு பட்டதாரி ஆசிரியர்கள், +1 +2க்கு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் விடைத்தாள் திருத்தம் செய்வர். பணியில் ஈடுபடும் சில ஆசிரியர்கள் விடை திருத்தும் முகாம்களில் சங்கங்களுக்கான சந்தா வசூலிப்பது, சங்க ஆலோசனைக் கூட்டம் நடத்துவது போன்ற செயல்களிலும் ஈடுபடுவர். டீ குடிப்பது உள்ளிட்ட சொந்த காரணங்களுக்காக முகாம்களை விட்டு வெளியே சென்றுவிட்டு காலம் தாழ்த்தி திரும்புவதும் உண்டு. ஆசிரியர்களை கண்காணிக்கும் பொறுப்பு மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு உண்டு. ஆனால் அவர்களுக்கு இணையான பதவியில் சில ஆசிரியர்களும் இருப்பதால் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது எந்த நடவடிக்கையும் கல்வி அதிகாரிகள் எடுப்பதில்லை. குறிப்பிட்ட சில ஆசிரியர்களின் இதுபோன்ற செயல்களால் விடைத்தாள் மதிப்பீட்டில் ஈடுபட்டுள்ள மற்ற ஆசிரியர்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படுகிறது. அதன் காரணமாக மொத்த மதிப்பெண்ணை கூட்டி பதிவு செய்வதில் தவறு நேர்கிறது. சில விடைத்தாள்களுக்கு அதிகமாகவும் சிலவற்றுக்கு குறைவாகவும் மதிப்பெண்ணை பதிவிட்டுவிடும் சம்பவங்களும் நடக்கின்றன. தேர்வு முடிவு வெளியான பிறகு மாணவர்கள் சந்தேகப்பட்டு மறுமதிப்பீடுக்கு விண்ணப்பித்தால் மட்டுமே அவர்களுக்கு சேர வேண்டிய மதிப்பெண் கிடைக்கிறது. அப்படி செய்யாத மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பெண் கிடைக்காமல் போகிறது. இந்நிலையை மாற்ற விடை திருத்தும் ஆசிரியர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை கொண்டுவர அரசு தேர்வுத்துறை முடிவு செய்துள்ளது. மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு பதிலாக அவர்களுக்கு மேலுள்ள முதன்மை கல்வி அதிகாரிகளை முகாம் பொறுப்பாளர்களாகவும் கண்காணிப்பாளர்களாகவும் நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. விடைத்தாள் திருத்தப்படும் பள்ளி வளாகத்தை விட்டு வெளியே சென்றாலோ சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டாலோ சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அவர்கள் திருத்திய விடைத்தாள்களை தேர்வு முடிவுக்கு முன்பே மறு ஆய்வு செய்து தவறு கண்டுபிடிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு தண்டனை வழங்கப்படும். இந்த கட்டுப்பாடுகளை நடப்பு கல்வியாண்டிலேயே கொண்டுவர தேர்வுத்துறை திட்டமிட்டுள்ளதாக பள்ளிக்கல்வி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பொங்கலுக்கு வேலை அதிகம், ரூபாய் 2500 வழங்க ரேஷன் ஊழியர்கள் கோரிக்கை. பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் பணம், அரிசி, சர்க்கரை, முழு கரும்பு வழங்குவதாக தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதனை பெறுவதற்கு எந்த தேதி நேரத்திற்கு வர வேண்டும் என்ற விவரம் அடங்கிய டோக்கனை கார்டுதாரர் வீடுகளில் வழங்கும் பணியில் இம்மாதம் 7ஆம் தேதி முதல் ரேஷன் ஊழியர்கள் ஈடுபட்டனர். பின் ஊழியர் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு சிரமங்களுக்கு இடையே கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கினர். இதில் கரும்பு எடுத்து வர வாகன வாடகை போன்றவற்றை ஊழியர்கள் தம் சொந்த செலவில் மேற்கொண்டதாக தமிழக அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்க தலைவர் ஜி ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். எனவே ரேஷன் ஊழியர்களுக்கு தினமும் தலா 500 ரூபாய் என 5 நாட்களுக்கு 2500 ரூபாய் தமிழக அரசு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். ஞானவேல் ராஜாவுடன் சுமூக தீர்வு, சிவகார்த்திகேயன் வழக்கு முடித்து வைப்பு. மிஸ்டர் லோக்கல் படத்துக்காக 2018இல் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா, நடிகர் சிவகார்த்திகேயன் இடையே ஒப்பந்தம் போடப்பட்டது. இதில் 15 கோடி சம்பளம் நிர்ணயம் செய்யப்பட்டது. ஆனால் 11 கோடி ரூபாய் மட்டுமே சம்பளமாக தரப்பட்டது. மீதி 4 கோடி ரூபாய் தர வேண்டியுள்ளது. சம்பள பாக்கியை தரவும், பிடித்தம் செய்த தொகையை வருமான வரித்துறையில் செலுத்தவும் தயாரிப்பாளருக்கு உத்தரவிட வேண்டுமென சிவகார்த்திகேயன் வழக்கு தொடர்ந்தார். ஞானவேல் ராஜா தரப்பிலும் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு நிலுவையில் இருந்தபோது சிவகார்த்திகேயனுக்கும் ஞானவேல் ராஜாவிற்கும் இடையில் சுமூக தீர்வு ஏற்பட்டு பின்னர் டிடிஎஸ் தொகை செலுத்தப்பட்டது.
இந்நிலையில் வழக்கு நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்பு விசாரணைக்கு வந்தது. சிவகார்த்திகேயனுக்கு திரும்ப வழங்க வேண்டிய 12,60,000 ரூபாய் வட்டியுடன் அவரது வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு விட்டதாக வருமான வரித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்த நீதிபதி சிவகார்த்திகேயன் தாக்கல் செய்த வழக்கை முடித்து வைத்தார்.